இந்த பையன் அவங்க டீச்சரை ரொம்ப குட்டியா மாத்திடுறான். அப்ப அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வராரு. உடனே அவன் அந்த டீச்சரை தூக்கி பிரெட்ல போட்டு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு வெளியில தூக்கிட்டு வந்துடுறான். அப்ப அந்த டீச்சர் அவனை பயங்கரமா திட்டுறாங்க. அதனால அவன் கோவப்பட்டு அவங்கள ஒரு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு போயிடுறான். அப்ப அந்த இடத்துக்கு குப்பை தொட்டியெல்லாம் எடுத்துட்டு போற ட்ரக் வருது. அதை பார்த்த உடனே அவன் பாவப்பட்டு மனசு மாறி திரும்பவும் அவங்கள போய் தூக்கிட்டு வந்து அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்றான். ஆனா அப்பவும் அந்த டீச்சர் என்ன ஏன் இப்படி மாத்தணும்னு திட்டுறாங்க. அதுக்கு அவன் நான் உங்களை திரும்பவும் பழையபடி பெருசா மாத்திடுறேன். ஆனா நீங்க அதுக்கு பதிலா எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவன் அவங்களை தூக்கி பென்சில் கேஸ்ல சொருக்கிக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அங்க போய் இவன் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இவன் மேல டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பார்த்தா அந்த டீச்சருடைய ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா இங்க் ஆயிடுது. அதனால இவன் புது ட்ரெஸ் வாங்கலான்னு ஒரு பொம்மை ஷாப்புக்கு போறான். அந்த பொண்ணும் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாலேயே வரா. அதுக்கப்புறம் இவன் அங்க இருந்து திரும்ப வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அதனால அந்த டீச்சர் அப்படியே மயங்கிடுறாங்க. உடனே இவன் தண்ணியை தூக்கி அவங்க மூஞ்சில ஊத்துறான். அப்ப அந்த பொண்ணு வந்து அவங்கள பாத்துடுறா. பார்த்துட்டு அவங்க மூக்குல ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பேப்பரை கிழிச்சு அவங்க மூக்குல சொருகி விட்டுறா.